ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு கொள்ளு யூஸ் பண்ணி சிக்கன் கிரேவி மாதிரி சப்பாத்திக்கு எப்படி டேஸ்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கொள்ளு 1.25 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக 200 கிராம். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகம் ஆனாலும் பரவாயில்லைங்க, ஆனால் கம்மியாக ஊற வைக்காதீங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு. குக்கர் பேனில் ஊற வச்ச தண்ணியோட கொள்ளை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து 3 சவுண்டு விட்டு எடுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. விளக்கெண்ணெய் கண்டிப்பாக கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது வேகட்டும். மிக்சி ஜாரில் 1/4 கப்பு துருவின தேங்காய், இந்த சைஸில் பட்டை, 5 லவங்கம், 1 ஏலக்காய் தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டோம், இது இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன், இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாதான் கொள்ளு கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க. இஞ்சி பூண்டு வதக்கிட்டோம். ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிருச்சு, இது எடுத்துடலாம். 3 சவுண்டு வந்துருச்சு. கொள்ளு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது, மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொள்ளோட எல்லா மசாலாவும் சேர்ந்து வரணுங்கிறதுக்காக ஒரு சவுண்டு விட்டு எடுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது அப்ராக்சிமேட்டாக 4 பேருக்கு வரும். ஒரு சவுண்டு வந்துருச்சு. வாங்க எப்படி கிரேவி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக நசுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொள்ளு கிரேவி பண்ணிங்கன்னா நல்லா காரமாக சிக்கன் கிரேவி மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.